நானும் நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் ஈவினிங். உங்களோட லெவல் 3 ஸ்டாட்டிக்ஸ்னா சாரி உங்களோட கியூட்டி கிளாஸ் வந்து நான் தான் செய்ய போறேன். கதைக்கிறது தானே உங்களுக்கு? கதைக்கலாம். கதைக்கிறது கேக்குதா? கேக்குதா கிளியரா? கேக்குது. ஓகே சரியா. இப்போ உங்களோட முதல்ல வந்து உங்களோட இதை பார்ப்போம். இது உங்களோட அசைன்மெண்ட்டை பார்ப்போம், என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதை தொடர்ந்து கிளாஸ் எப்படி போகுன்றதை நான் சொல்றேன். ஓகேயா? இப்போ உங்களுக்கு உங்களோட அசைன்மெண்ட் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல வியூ ஆகி இருக்கு தானே? இதுதான் உங்களோட ஓகே, இதுதான் வந்து உங்களோட அசைன்மெண்ட். சரியா? லெவல் 3 ஆக்களோட கியூட்டி பேப்பர். இந்த கியூட்டின்ற பாடம் வந்து உங்களுக்கு லெவல் 3ல மட்டும் இல்ல, 4 5 அப்படியே தொடர்ச்சியா உங்களோட அந்த டிகிரி முடிக்க வரைக்குமே ஒவ்வொரு பார்ட்டா இருக்கு. சரியா? இப்போ உங்களோட வந்து பேசிக்கா கியூட்டில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் லெவல் 3ல போட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா லெவல் 4ல லெவல் 5ல அந்த மாதிரி கியூட்டி வந்து நீங்க உங்களோட இயர் முடிய காட்டியுமே வந்து கியூட்டி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு 14ஆம் தேதி எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, நான் அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். இப்போ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். பயப்பட தேவையில்லை. 14 வரைக்குமே இல்லை, அது 10 9ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களால எல்லா எக்ஸாமே உங்களோட பேப்பர்ல இருக்க எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி நான் செய்து விட்டுருவேன். சரியா? இதுல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்க செய்யணும், ஆன்சர் எப்படி இது பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் இருந்தா என்ன மாதிரின்றது வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஏலெவல் மேக்ஸ் செய்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளா பாடமா இருக்கும். ஆனா கூடுதலா வந்து இது மேக்ஸ் செய்தவங்கன்னு சொன்னா இன்னொரு 10%ஓ 10% 15%ஓ தான் இருப்பாங்க. கூடுதலா ஆர்ட்ஸும் காமர்ஸும் செய்தவங்க தான் இது நிறைய பேர் இருக்காங்க. இது ரிலேட்டடா தான் இருக்கும், உங்களோட ஏலெவல் சப்ஜெக்டோட ரிலேட்டட் பாடமா தான் இருக்கும். இது வந்து மேக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளி சோ த ஃபாலோவிங், இது ஃபுல்லாவே வந்து மேக்ஸ். சரியா? இப்போ செகண்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ரிட்டர்ன் எப்படி வரும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி செட்டில் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் தொடர்ந்து இருக்குது. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் கணக்கு பார்த்தோன்னு பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. செய்தீங்கன்னு சொன்னா சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா டிஃபரன்சியேஷன். இப்போ இதுல வந்து எம்சி காண்ற மாதிரி, மேக்சிமைசேஷன் ப்ராஃபிட் காண்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கொஸ்டின் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் 4வை பார்ப்போம். இப்போ இதுலயே இருக்கிற ஒரு சிம்பிள் கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இப்போ இதுல இருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. டிஃபரன்சியேஷன் சொன்னா என்ன மீனிங்? வகையிடுதல்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அப்ப ஏ லெவலா இருந்தா எக்கனாமிக்ஸ் செய்தவங்க, எக்கனாமிக்ஸ் 2வது பாடம், ஐ திங்க் 2வது பாடமா இருக்கும், அந்த பாடத்துல இது இருக்குது. ஓகேயா? அண்ட் மேக்ஸ் செய்தவங்க, ஏ லெவல் மேக்ஸ் செய்தவங்களுக்கும் இது ஈஸியான சப்ஜெக்டா இருக்கும். ஓகேயா? டிஃபரன்சியேஷனல் சொல்றது வந்து வகையிடுதல் அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்லுவோமே
y x. சரியா? இந்த x அச்சுல ஏற்படுற மாற்றம் வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை y அச்சுல ஏற்படுத்துதுன்னு சொல்றது தான் டிஃபரன்சியேஷன். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த எக்ஸ்ல ஏற்படுற மாற்றம் வந்து yல எந்த வகையான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துதுன்னு சொல்றது தான் நம்ம டிஃபரன்சியேஷன் சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ, வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப முதலாவதா வந்து இந்த கொஸ்டினுக்கு போக முன்னாடி சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு, நம்ம அதுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட்டா இருந்தா, எதுவும் விளங்குது இல்ல அப்படியா இருந்தா கேளுங்க. ஓகே, போர்ட் விளங்குது தானே உங்களுக்கு? பாருங்க, y சமன் x பூஜ்ஜியம் பவர் பூஜ்ஜியம். இது டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் என்னது? மேல் அடுக்கா இருந்தா ஆன்சர் என்னது? எப்பவும் உண்டுதான். ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, கான்ஸ்டன்ட்னா என்ன மீனிங்? கான்ஸ்டன்ட்னா என்ன மீனிங்? இந்த ரெண்டு இதுல 8 கான்ஸ்டன்டா 10x சொல்றது கான்ஸ்டன்டா? நிலையான, அதுக்கான மீனிங் என்னன்னா நிலையான காரணி. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்ப இந்த 8 சொல்ற பெருமதி மாறுமா? இல்ல, அது ஒரு நிலையான காரணி. ஆனா இந்த 10x சொல்றது வந்து பாருங்க, இந்த இதுல பெருமதி பாருங்க, இப்ப சம்டைம்ஸ் எக்ஸுக்கு 10ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப 10 தர 10 100. இதுவே எக்ஸுக்கு 5ன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அப்ப 50. இந்த மாதிரி எக்ஸுக்கு ஒரு பெருமதி உங்களுக்கு கொடுத்தா அது என்ன நடக்கிறது? காரணி வந்து மாறிக்கிட்டே போகும், அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே போகும். என்ன இப்ப இதுல வந்து இப்படி காரணியோ ஏதோ சேர்ந்து வந்திருக்கா? இல்ல, இது ஒரு தனிப்பட்ட நிலையான காரணி. அப்ப கான்ஸ்டன்ட் சொல்றது வந்து பெட்டு கான்ஸ்டன்ட். 10x சொல்றது கான்ஸ்டன்டா? இல்ல, ஏன்? இதுல ஒரு காரணி இருக்கு. இந்த காரணியோட மாற்றம் வந்து, அதாவது இப்ப இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு பெருமதி கொடுத்தோன்னு சொன்னா அந்த பெருமதிக்கு ஏத்த மாதிரி உங்களோட அந்த நம்பர் வந்து இதுக்குரிய பெருமதி என்ன செய்யும்? மாறிக்கிட்டே போகும். கிளியரா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க எனக்கு, y சமன் 8, y சமன் 7 இருக்கும், y சமன் 7, இதுக்கான பெருமதி என்னதான் இருக்கும்? இதுக்கான பெருமதி என்னதான் இருக்கும்? என்னதான் இருக்கும்? பூஜ்ஜியம். இது தனியா ஒரு கான்ஸ்டன்ட், இதுல காரணிகளோ எதுவோ சேர்ந்தில்ல, தனியா உங்களுக்கு ஒரு பெருமதியான நம்பர் கொடுத்திருக்காங்க. இது பூஜ்ஜியம்னு நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்ப பாருங்க, 7ல எந்த மாற்றம் வந்தாலும் சரியா? இப்ப சொல்லுங்களேன், எக்ஸ் வந்து இந்த சமனுக்கு அங்கிட்டால இருக்கு, இதை வந்து நாங்க எக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸ் வந்து எந்த அளவு மாறினாலும் yல வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம்? பூஜ்ஜியம்னு சொல்றோம். இந்த பூஜ்ஜியத்துக்கான அர்த்தம் வந்து இந்த எக்ஸ்ல வந்து எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் yல எந்த மாற்றமும் ஏற்படாது. அதைத்தான் நாங்க இங்க பூஜ்ஜியம்னு சொல்லி போடுறோம். சரியா?
இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு கணக்கு செய்து கொண்டு போறதே விளங்கும். இப்ப விளங்காத ஆட்கள் வந்து இப்ப இது நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்காக வேண்டி சொல்லி கொண்டு போறேன். இப்ப பாருங்க, இப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. y சமன் x பூஜ்ஜியம். பூஜ்ஜியமாம் அடுக்குன்னா அதோட டிஃபரன்சியேஷன் பண்ற நேரத்துல ஒன்றுன்னு அர்த்தம். டிஃபரன்சியேஷன் பண்ற நேரம் ஒன்றுன்னு சொல்லி அர்த்தம். இப்ப x 8ன்னு சொன்னா எட்டு சமன் தனி காரணி கான்ஸ்டன்ட் இதா இருந்தா அதுக்குரிய பெருமதி 0 சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு கணக்கு பார்க்குற நேரத்துல உங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்க, dy சமன் dy dx இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, dன்னு சொன்னா டிஃபரன்சியேஷன் பண்றத சொல்றாங்க. ஓகே, டிஃபரன்சியேஷன் பண்றது தான் நம்ம dன்னு சொல்லி முன்னுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு. y சமன் x தானே. இப்ப இந்த xல ஏற்படுற மாற்றத்துக்கு y எந்த அளவான மாற்றத்தினை ஏற்படுத்துன்ற சொல்றது தான் டிஃபரன்சியேஷன் சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். இப்ப இதுல சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ரூல் 1 என்னது, y சமன் x2, அதாவது பவர் 0வா இருந்தா அது டிஃபரன்சியேஷன் பண்ற நேரம் எங்களுக்கு 1 தான் வரும்னு சொல்லி சொன்னேன். தனியா கான்ஸ்டன்ட் காரணியா இருந்தா, தனியா ஒரு கான்ஸ்டன்ட் காரணியா இருந்தா அதுக்குரிய பெருமதி நான் என்னன்னு சொன்னேன், 0ன்னு சொன்னேன். இந்த பூஜ்ஜியத்துக்கான அர்த்தம் என்னது, எக்ஸ்ல எந்த அளவு மாற்றம் வந்தாலுமே, இந்த காரணி வந்து எப்படி மாறினாலுமே வந்து y-ல எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனுடைய காரணி வந்து நிலையா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது, இப்ப சொல்லுவோம் இங்க எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் இல்லாத ஒரு காரணி, அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ் y-ன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்குன்னு வைங்க. இப்ப அதுக்கு பெருமதி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் 2ன்னு கொடுக்குறாங்க, 6ன்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தன்னு சொன்னா அதனுடைய பெருமதி என்ன செய்யும், மாறிக்கிட்டே போகும். அதாவது இப்ப பாருங்க, 10x, இப்போ எக்ஸ்ல பெருமதி 5ன்னு கொடுத்தா இப்ப y-ட பெருமதி என்னவா இருக்கும், 10 தர 5 50 இருக்கும். இப்ப எக்ஸ்ல பெருமதி 4ன்னு கொடுத்தா 10 தர 4 பெருமதி 40. அப்ப இந்த எக்ஸ்ல பெருமதி என்ன செய்யும், உங்களுக்கு காரணி ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா எக்ஸ்ல பெருமதி என்ன செய்யும், மாறிக்கிட்டே போகும். ஆனா இப்படி y சமன் 8ன்னு சொன்னா y-ட பெருமதி என்னது, 8, ஒரு நிலையான காரணி, கான்ஸ்டன்ட் காரணி. சரியா, அதுக்கு எப்பவுமே டிஃபரன்சியேஷன் பண்ண வர அமௌண்ட் வந்து என்னது, 0. அதாவது 0னா என்னது, எந்த மாற்றமும் இல்ல, y-ல எந்த மாற்றமும் இல்லன்றதை தான் நாங்க டிஃபரன்சியேஷன் பண்ணி இங்க நாங்க 0ன்னு சொல்லி போடுறோம். இதுவே இப்ப y சமன் 7 இருந்தா எனக்கு சொல்லுங்க, இது y சமன் 7 இருந்தா என்ன ஆன்சர், என்ன ஆன்சர், 0. இதுவே y சமன் 3 இருந்தா இது ஆன்சர் என்னது, டிஃபரன்சியேஷன் பண்ண என்ன ஆன்சர், என்ன ஆன்சர் வரும், தனிப்பட்ட ஒரு காரணி 0. ஓகே, இப்ப டிஃபரன்சியேஷன் சொல்றது வந்து தமிழ்ல மீனிங் வகையிடுதல். ஏ லெவல் மேக்ஸ் இது உங்களுக்கு தெரியுமா இருக்கும், வகையிடுதல்ன்ற பாடம். இதுல வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓகேயா, இப்போ உங்களோட கணக்குக்கு தேவையான அசைன்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, டிஃபரன்சியேஷன் பண்றது சொல்றது y சமன் xன்னு சொன்னா இது நாங்க குறைக்கிறது வந்து dy dx. இத இந்த dy-ய நாங்க இதால பிரிக்கிறோம்ன்றதுக்கு தான் இதுக்குரிய அர்த்தம்.
ஓகேயா? இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தனியா கான்ஸ்டன்ட் காரணி ஒண்ணு கொடுத்தா உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ற அமௌண்ட்டை நான் சொன்னேன். இப்ப இதுவே இப்ப சொல்லுங்களேன், y சமன் x அடுக்கு 6 இப்படி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு இலக்கம் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ற அமௌண்ட் எப்படி காண்றது? அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இப்ப பாருங்க, இதுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. இத நாங்க என்னன்னு சொல்லுவோம். பவர் வந்து n, சரியா? n தர x n மைனஸ் 1, n தர x மைனஸ் 1. இது டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கான சமன்பாடு இது. இப்ப பாருங்க, இது எப்படி செய்யறதுன்னு சொன்னா, இது நீங்க n அடுக்க நாங்க என்னன்னு சொல்லி மீன் பண்றோம். இப்ப இங்க முன்னுக்கு என்ன வந்திருக்கு? n. அப்ப இந்த பெருமதி என்னது? 6. 6 நான் போடுறேன். தர x n என்னது? அடுக்கிற பெருமதி என்னது? 6. 6 போடுறேன். மைனஸ் 1. மைனஸ் 1. இப்ப சொல்லுங்க பாப்போம். 6 x 6ல இருந்து 1 போனா 5. இந்த காரணியை டிஃபரன்சியேஷன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கான சமன்பாடு இது. n தர இது வந்து x-ன்னு தரலாம், y-ன்னு தரலாம், q-ன்னு தரலாம். இங்க x-ன்னு இருக்கனால நீங்க x-ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். n மேல அடுக்கு n மைனஸ் 1ன்னு சொல்லி நாங்க போடுறோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த அடுக்கு இருக்கு தானே, இந்த அடுக்க முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னுக்கு இருக்கிற பெருமதியோட பெருக்கணும், இந்த அடுக்குல இருந்து 1 குறைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் வரலாட்டி அப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இந்த 6 பவர் இருக்கு தானே, பவரை நாங்க முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கணும், அந்த பவர்ல இருந்து நாங்க 1 கழிக்கணும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா சரியா ஸ்டாட்டிக்ஸா ரூல்ஸா சொன்னா அதுக்குரிய சமன்பாடு இந்த ரூல். இது யாருக்காவது டவுட்டா? புரியாம இருக்குதா? எனக்கு சொல்லுங்க பாப்பா. இத கிளியரா இல்ல கொஞ்சம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்பா. எனக்கு y சமன் x 9. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? இந்த அடுக்க 9x 8. 9x power 8. இது என்ன செய்தேன்? இந்த அடுக்க முன்னுக்கு கொண்டு வரேன். x அந்த அடுக்குல இருந்து நான் 1 குறைக்கிறேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ள சொன்னேன். பட் ரூல் படி என்னது? n தர x சம்திங் உங்களுக்கு என்ன காரணி கொடுக்குறாங்களோ அந்த இலக்கம் பவர், அந்த பவர் n மைனஸ் 1, அது மேல இருக்கிற இது இந்த அடுக்கத்தான் பவரை தான் நாங்க n சொல்லி இங்க மென்ஷன் பண்றோம். கிளியர் தானே? இப்போ நான் 4 கணக்கு தாரேன், செய்யுங்க பாப்போம். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். y சமன் 9 வர்க்கம். இதுல பெருமதி என்னதா இருக்கும்? இது கான்ஸ்டன்ட் காரணியா, கான்ஸ்டன்ட் காரணி இல்லையா? கான்ஸ்டன்டான ஒரு நம்பரா, நிலையான ஒரு நம்பரா, நிலையான நம்பர் இல்லையா? அத சொல்லுங்க முத எனக்கு. நிலையான காரணி ஒண்ணா, நிலையான ஒரு பெருமதி இருக்கா, நிலையான பெருமதி இல்லையா? இதோட ஏதாவது காரணி வந்திருக்கா? x y z அப்படி ஏதாவது காரணி வந்திருக்குதா? இல்ல. அப்படியா இருந்தா அது என்னது? இதுல பெருமதி என்னது? நிலையான ஒரு இப்ப 9 வர்க்க மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பெருமதி அந்த பெருமதி நிலையான பெருமதி, அதோட ஒரு எக்ஸோ வையோ இல்ல. காரணம் என்னது? இப்ப எக்ஸ் ஒய் வந்தா என்ன நடக்கும்? இப்ப அதுக்கு இப்ப 2ன்னு சொல்லுவாங்க, 3ன்னு சொல்லுவாங்க, 4ன்னு சொன்னா அதனுடைய பெருமதி என்ன செய்யும்? மாறிக்கிட்டே போகும். அப்ப வைட பெருமதி என்ன செய்யும்? மாறும். அப்ப அது கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப கான்ஸ்டன்ட் இல்லாத காரணிகளா இருந்தா செய்யற மெத்தட் நான் இப்ப சொன்னேன்.
கான்ஸ்டன்ட் காரணி, இது ஒரு கான்ஸ்டன்ட் காரணி. அப்ப கான்ஸ்டன்ட் காரணி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ற நேரம் வர பெறுமதி என்னது? 0. நான் உங்களுக்கு 3 ரூல் சொல்லி கொடுத்தேன். இப்ப ஒன்னு என்னது? x 0வா இருந்தா 1 கான்ஸ்டன்ட் காரணி நிலையான காரணிகள் வந்தா அதனுடைய பெறுமதி என்னது? 0. அடுத்தது என்ன இப்ப சொல்லி கொடுத்தேன்? y 8x சம்திங் xr இப்படி வந்தன்னு சொன்னா எப்படி காண்றதுன்னு சொன்னேன். அப்ப அப்படி டிஃபரன்சியேஷன் பண்ணா எப்படி டிஃபரன்சியேஷன் பண்றதுன்னு சொல்லி 3 விஷயங்கள் நான் இப்ப சொல்லி கொடுத்தேன். கிளியரா? இது ரெண்டையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ் மேல 0 அடுக்கா இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். தனிப்பட்ட ஒரு காரணி தனியான ஒரு காரணியா இருந்தா அது 0ன்னு சொல்லி வரும். 0ன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன். இப்ப இது வந்து ஒரு நிலையான காரணி, அதுக்குன்னு ஒரு பெருமதி இருக்கு தானே. இந்த இப்ப எனக்கு சொல்லலாம் வைட பெருமதி 8ன்னு சொல்லலாம். என்ன இப்ப இதுவே எக்ஸ்ன்னு வந்தா எனக்கு சொல்ல, இப்ப எக்ஸுக்கு பெருமதி போட்டு பெருமதி மாறிக்கிட்டே போகும். நிலையான காரணி நிலையான கான்ஸ்டன்ட் நம்பரா இருந்தா அதுக்குரிய பெருமதி 0. இந்த 0 சொல்றதுக்கான அர்த்தம் என்னது? இதுல எந்த மாற்றமும் இல்ல, வைல எந்த மாற்றமும் வராது. மாற்றம் வராதுன்னா இப்ப இதுவே எக்ஸோ இதுக்குரிய பெருமதிகள் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா சம்டைம்ஸ் 2ன்னு தருவாங்க, எக்ஸ்ல பெருமதி 3ன்னு தருவாங்க. அப்படியா இருந்தா அந்த காரணி என்ன செய்யும்? மாறிக்கிட்டே போகும். அப்ப அது ஒரு நிலையான காரணியா கான்ஸ்டன்ட் காரணியா? இல்ல. அப்ப அப்படியா இருந்தா டிஃபரன்சியேஷன் பண்ற மெத்தடையும் நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். யாருக்காவது டவுட் இருக்கா? நான் சொன்னது புரியாம இருக்குதா? டிஃபரன்சியேஷன் சொன்னா இப்ப விளங்கிச்சா? எக்ஸ்ல ஏற்படுற மாற்றம் எந்த வகையான தாக்கத்தை y அச்சுல செலுத்துது, y அச்சுல எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றது தான் வந்து டிஃபரன்சியேஷன். அதை நம்ம எப்படி பாக்குறோம்னு சொன்னா, இந்த சமனுக்கு அங்கிட்டால இது வந்துச்சுன்னா இது பிரிப்படும். அப்படியா இருந்தா dy dx. ஓகேயா? இப்ப நான் கொஞ்சம் கணக்குகள் போடுறேன், எனக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்பி வேணாலும் சொல்லி தரேன், அது இஷ்யூ கிடையாது. y சமன் 10 அடுக்கு சரியா? ரெண்டாவது போடுங்க. y சமன் x ண்ட 7ஆம் அடுக்கு சரியா? மூணாவது போடுறேன். y சமன் 4x 3ஆம் அடுக்கு. அஞ்சாவது எழுதுங்க. y சமன் 22 11ஆம் அடுக்கு. அடுத்தது எழுதுங்க. y சமன் 10x. 2 minutes தர எனக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் எகைன் சொல்லி தரேன், அது ஒரு இஷ்யூ கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்டிங் ஆன்சர் என்னது? 0. 0. அடுத்தது 7x 6. 7x 6. இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா 7 தர x x 1 பவர்ல 1 குறைக்கிறோம் சரியா? இது எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு. ஓகே, அடுத்தது 3yx 2. எப்படி வந்துச்சு? 4. இது ஒரு தனிப்பாட். இப்படி பாருங்க, இது ஒரு தனிப்பாட். இதுக்கு தான் நான் சமன்பாடு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப 4 தர இந்த 3 முன்னுக்கு வரும் தர x 3 மைனஸ் 1. இது தனிப்பாட். இது தனியா பாருங்க கொஞ்சம், அப்ப உங்களுக்கு குழப்பமா இருக்காது.
ரூல் படி சொன்னா அதுதான் சமன்பாடு. உங்களுக்கு ஈஸிக்காக வேண்டி நான் சொன்னேன் இந்த பவர் இங்க முன்னுக்கு கொண்டு வந்து இதுல இருந்து 1 கழிச்சு விடுங்கன்னு சொல்லி. ஓகே சரிதா? நான் 3 12 x 2. அடுத்தது என்ன ஆன்சர்? 0. இது என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? இப்ப சொல்லுங்க பாப்பா. எனக்கு முதலாவது என்ன நடந்திருக்கு? எக்ஸ் தனியா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க மேல பவர் உங்களுக்கு எதுவும் சொல்லல. அப்படி பவர் இல்லாட்டி இங்க என்ன அர்த்தம்? இங்க 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேயா? அப்ப நான் என்ன செய்யறேன்? 10 தர இந்த 1 முன்னுக்கு கொண்டு வரேன். எக்ஸுக்கு முன்னுக்கு கொண்டு வரேன். தர எக்ஸ் 1 மைனஸ் 1. சரியா? இப்ப செய்தா 10 தர 1 10 தர எக்ஸின் 1ல இருந்து 1 போன எத்தனை? 0. எக்ஸின் 0ஆம் அடுக்குன்னு சொன்னா நான் என்ன மீனிங் சொன்னேன்? என்ன நம்பர் வரும் டிஃபரன்சியேஷன் பண்ணா? என்ன நம்பர் வரும்? ஆரம்பத்துல என்ன சொன்னனே? 1. அப்ப 10 தர 1 10 ஆன்சர். கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? இது நான் உங்களுக்கு வர்ற ஃபுல் கணக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு ரெவென்யூன்னு சொல்லி இப்ப பாருங்க உங்களோட பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரெவென்யூன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அதாவது இப்படி நாங்க வகைப்படுத்திக்கிட்டு வருவோம். அதை எப்படி செய்யறதுன்றது, அதாவது அது ஒரு சின்ன பாட்டை நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிதான் இங்க நான் காட்டியிருக்கிறேன். இது யாருக்காவது குழப்பம் இருக்கா? கிளியரா? யா மிஸ் கிளியரா இருக்கு. குட். உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேளுங்க. கணக்கு செய்யற முன்னுக்கு ஓகே. கணக்கு செய்யற நேரத்துல இப்ப நாங்க y சமன் இதுக்கு அங்கிட்டு வரது வந்து xோ உங்களுக்கு கொடுக்குற பெருமதி என்ன சொன்னது? சம்டைம் உங்களுக்கு காரணி qல தருவாங்க, zல தரலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கு தானே. நாங்க y நீங்க அடுத்து செய்து கொண்டு வர நேரத்துல dy t கொடுக்குற காரணி இப்ப நான் x தானே கொடுத்தேன், x போட மறந்துடாதீங்க. போட்டு டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. சரியா? இப்ப பாருங்களேன். ஓகே போடுங்க. y சமன் 3x 5 5x 4. இது எனக்கு பண்ணி சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு செய்து காட்டுறேன். அடுத்த கணக்கு தர நீங்க அதை பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இதுல வந்து இப்போ இந்த ஒரு பாட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டுனேன். இப்ப உங்களுக்கு புதுசா இப்படி 2-3 கணக்கு இப்படி தருவாங்க. ஓகே? இப்ப நான் என்ன சொன்னேன்? இதை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னேன். அப்ப 3 தர 5x இந்த அடுக்குல இருந்து நாங்க 1 குறைக்கிறோம். 1 சக. இப்ப அடுத்தது என்னது? 5. இதை நான் முன்னுக்கு கொண்டு வரேன். டிஃபரன்சியேஷன் பண்ண போறேன். அப்ப 4 தர x 1. சொல்லுங்க பாப்பா. 3 15 x பவர் 5ல இருந்து 1 போனா 4 கூட்டல் 4 20 x 3. இவ்வளவுதான் கணக்கு. இது இன்னும் பிரிக்கிறதா, இந்த எக்ஸ்ட்ரால கூட்டுறதா, அதெல்லாம் கிடையாது. இது ஸ்டாட்டிக்ஸ். ஓகேயா? டிஃபரன்சியேஷன் பண்றது இவ்வளவுதான். 15x 4 20x 3. இது நான் செய்தது உங்களுக்கு குழப்பமா? இந்த பாட்டுக்குரிய உண்மையான சமன்பாடுத்தை நான் சொன்னேன். n x n மைனஸ் 1. இந்த n சொல்றது என்னது? பவர். இந்த பவர் காரணியத்தை நாங்க என்னன்னு சொல்றோம். இப்ப இதுல பவர் எத்தனை? 5. அந்த 5 இங்க நான் போட்டிருக்கிறேன்.
எக்ஸ் 5 அதுல இருந்து நாங்க 1 கழிக்கிறோம். உங்க ஞாபகத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி இந்த அடுக்குன்ற அடுக்கிட பெருமதியை நான் எக்ஸுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கிறேன். இந்த அடுக்குல இருந்து நான் 1 குறைக்கிறேன். ஓகே, கிளியரா? யா மிஸ். ஓகே, இப்போ நான் 2 கணக்கு போடுறேன். செய்து பாப்போம். y சமன் 5x 6 சக 7x 3. சரியா? இரண்டாவது x 2x பிரித்தல் 4x வர்க்கம் 2. மூணாவது போடுங்க. y சமன் 3q 4 2q 6 சக 6. நாலாவது கணக்கு ஒன்று போடுங்க. y சமன் 2q 3 கூட்டல் 3q 4 5. 2 minutes தரதுக்கு இது நாளையும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே, நம்ம செய்வோமா கணக்க? நான் மேல் உள்ளது அழிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் என்ன வரும்? y சமன் 5x பவர் 6 சக 7x பவர் 3. 5 பவர் 3க்கு வரும். 6 தர x மேலுள்ள பவர்ல இருந்து 1 குறையும். 7 பவர் 3க்கு வரும். 3 தர x மேலுள்ள பவர்ல இருந்து 1 குறையும். அப்ப 6 5 30 x 5 5 7 3 21 1 x வர்க்கம். வர்க்கம். இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஓகே, சேம் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்ப்போம். அடுத்தது என்ன? செகண்ட் ஒன்னுக்கானது y சமன் 2 x கணம் மைனஸ் 4x வர்க்கம். சொல்லுங்க பாப்போம். 2 பவர் 3க்கு வரும். 3 x மேலுள்ள கணத்துல இருந்து அதாவது பவர்ல இருந்து 1 குறைக்கிறேன். மைனஸ் 4 பவர் 3க்கு வரும். தர x குறைக்கிறேன். அப்ப 2 6 x வர்க்கம் மைனஸ் 4 8 2ல இருந்து 1 போன 1 தானே. அப்ப 1ன்னு சொன்னா xன்னு போட்டா போதும் தானே. 8x. சரியா? உங்களோட போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் மேல விளங்காத மாதிரி இருக்கு. ஓகே. இப்ப ஓகே.
சரி தானே, அப்போ ஃபர்ஸ்ட் செய்தாச்சு, செகண்ட் செய்தாச்சு, தேர்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் என்னது? y சமன் 3q கணம், சாரி பவர் 4 2q பவர் 6 தனியா கான்ஸ்டன்ட் காரணி. பார்ட்டா பாருங்க. சரியா? அது உங்களுக்கு ஈஸி. ஒரு டிஃபரன்சியேஷன் செய்யற நேரம் ஒவ்வொரு பார்ட்டா பார்த்து செய்யுங்க. இப்ப 3 தர 4 தர q 4 மைனஸ் 1 2 பவர் 3க்கு வருது தர q 6 மைனஸ் 1. இப்ப என்ன சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, இது டிஃபரன்சியேஷன் பண்ணா என்ன ஆன்சர்? 6 டிஃபரன்சியேஷன் பண்ணா என்ன ஆன்சர்னு சொன்ன ஆரம்பத்திலேயே. தனியா ஒரு கான்ஸ்டன்ட் காரணி வருது, அதுல மாற்றம் இருக்கா? y மாறுமா? y சமன் 6 ன்னு சொன்னா நான் என்ன டிஃபரன்சியேஷன் பண்ண ஆன்சர் என்ன வரும்னு சொன்னேன்? 0. 0. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? 0. 0. அப்ப நான் 3 12 q 4ல இருந்து 1 போண்டா 3 சக 2 சரி 12 q 5 0 தேவையில்ல தானே? அடுத்தது சொல்லுங்க பாப்போம். y சமன் 2q பவர் 3 3q 4 5 2 இது 3க்கு வரும் தர q அடுக்குல இருந்து நான் ஒண்ணு குறைக்கிறேன் தர 3 தர 4 q அடுக்குல இருந்து ஒன்று குறைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னது? 0. அப்ப 6 q வர்க்கம் சக 4 3 12 q 3. இப்போ உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ற மெத்தட் கிளியரா? இப்ப நாங்க எத்தனையோ கணக்கு செய்துட்டோம். டிஃபரன்சியேஷன் பண்ற மெத்தட் கிளியரா? டவுட் இருக்கா யாருக்காச்சு? இல்ல மிஸ். இல்ல மிஸ். ஓகே. உங்களோட அசைன்மென்ட் ரிலேட்டடான கணக்கோட என்ன செய்ய எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட அசைன்மென்ட் பேப்பரை நான் போடுறேன் பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப உங்களுக்கு क्वेश्चन நம்பர் 4. இதுதான் இப்ப நான் சொல்லி கொடுத்த டிஃபரன்சியேஷன் பண்ற கணக்கு. ஓகேயா? For a company that sells a kids education toys, the revenue and the cost are given by the following function. Revenue சொல்லிருக்காங்க 150q minus 4q power 2. அப்புறம் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ் காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? Q is the number of the units sold. அதாவது Q சொல்றது என்னதான் எத்தனை பொருள் வித்தாங்க, நம்பர் ஆஃப் த யூனிட் சோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, எனக்கு இதுல உங்களுக்கு ப்ரொடக்ட் ஃபங்க்ஷன் இஸ் இசட் ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காரணி மேம் பேப்பர் ஓபன் ஆகல. பேப்பர் இப்ப ஓகே ஓகே மேம். சரியா? இப்படி உங்களுக்கு ரெவென்யூ, வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட், அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுல சொல்லியிருக்காங்க என்னது? where the k is capital and the l is labor. அதாவது k சொல்றது வந்து கேபிட்டலா, l சொல்றது வந்து லேபரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க,
இப்போ இதுல பாருங்க உங்ககிட்ட எம்ஆர் ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க, மார்ஜினல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கேபிட்டல் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. என்ன இந்த பாருங்க லேபர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மார்ஜினல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த லேபர் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கணக்கு பார்க்க பெருசா இருக்கு. இப்போ நான் ஒரு கணக்கு இத மாதிரி எக்ஸாம்பிள் கணக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ செய்து காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. ஓகே, இப்போ போடுங்க ரெவென்யூ ஆர் சமன் 150 Q மைனஸ் 4Q வர்க்கம் சொல்லி போடுங்க. அடுத்தது C போடுங்க. Q வர்க்கம் C ன்னு சொன்னா என்னது? காஸ்ட். உங்களுக்கு இங்க காஸ்ட் கொடுத்திருக்காங்க. வேரியபிள் காஸ்டும் ஃபிக்ஸ்ட் காஸ்டும். மிஸ் ஸ்கிரீன் விளங்குது இல்ல மிஸ்? ஒயிட் போர்ட் விளங்குது இல்லையா? இல்ல மிஸ். விளங்குதுனா மிஸ்? இப்ப ஒயிட் போர்ட் விளங்குது. அசைன்மெண்ட் வந்து ஷேர் பண்ண முடியாது. அசைன்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கு குரூப்லயும். ஸோ அகெயின் வேணா குரூப்ல ஷேர் பண்றோம். அசைன்மெண்ட் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிருக்குள்ள அசைன்மெண்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது at one time. யா, இது அசைன்மெண்ட் क्वेश्चन இல்ல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் क्वेश्चन ஒன்னு சொல்றேன். அசைன்மெண்ட் क्वेश्चन மாதிரியே. ஓகேயா? நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாங்க இந்த கணக்க பாப்போம். ஓகே, அதுல கொடுத்திருக்க தகவல் மாதிரியே நான் உங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுக்குறேன் பாருங்க. ஆர் ரெவென்யூ சொல்றது வந்து 150 Q மைனஸ் 4Q வர்க்கம்னு போட்டுக்கொள்ளுங்க. சி மீன் வந்து காஸ்ட், டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க வந்து Q வர்க்கம் மைனஸ் 10Q சக 30. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு கேக்குறாங்க, மார்ஜினல் ரெவென்யூவை காண சொல்றாங்க. மார்ஜினல் ரெவென்யூவை உங்களுக்கு காண சொல்றாங்க. அதாவது MR உங்களுக்கு காண சொல்றாங்க. ஷார்ட்டா சொன்னா MR உங்களுக்கு காண சொல்றாங்க. மார்ஜினல் ரெவென்யூவை காண சொல்றாங்க. மார்ஜினல் ரெவென்யூ காண சொல்றதுன்னு சொன்னா என்னன்னா, ரெவென்யூவை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்றது. இப்போ ரெவென்யூன்னு சொல்லி இன்னொன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா மார்ஜினல் MR வந்துடும் உங்களுக்கு. இப்போ சொல்லுங்க பாப்போம். 150 Q மைனஸ் 4Q வர்க்கம். இதை டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க பாப்போம். டிஃபரன்சியேஷன் பண்ண என்னது? இங்க 150 Q தனியா இங்க Q கொடுத்திருக்காங்க. தனியா Q கொடுத்தா இங்க என்னது? இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். Qட பவர்ல 1 இருக்கிறது தான் நம்ம அப்படி போடாம Q தனி Q மட்டும் போடுவோம். அப்ப இங்க 150 Qன்னு கொடுத்தா சும்மா அப்படியே போட்டுக்கிட்டு போறது கிடையாது. இப்ப 150 Qன்னு சொன்னா மேல பவர்ல 1 இருக்குதுன்னு அர்த்தம்ன்றதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க 1 இருக்குன்னு அர்த்தமா இருந்தா என்ன செய்யும்? இப்ப நான் பவர் என்ன செய்ய சொன்னேன்? முன்னுக்கு கொண்டு வர சொன்னேன். 1 தர Q 1 மைனஸ் 1. அதே மாதிரி 4 தர 2 Q 2 மைனஸ் 1. MR காண சொல்றதுன்னு சொன்னா என்னது? ரெவென்யூ. உங்களுக்கு கொடுத்திருக்க ரெவென்யூ உங்களுக்கு தரவுல பாருங்க, ரெவென்யூன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க பாருங்க. உங்க அசைன்மெண்ட் பேப்பரை பாருங்க. அசைன்மெண்ட் பேப்பர் விளங்குதா? ஷேர் ஆகிருக்கு அசைன்மெண்ட் பேப்பர்? இல்ல மேம், ஓபன் பண்ணு. கொஞ்சம் வரேன். இப்போ ஷேர் ஆகிருக்கா? ஓகே மேம். ஓகே, இங்க பாருங்க ரெவென்யூன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்னு கொடுத்திருக்காங்க தானே? இதத்தான்
எம்ஆர் காண சொன்னா டிஃபரன்சியேஷன் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்ப ஆரம்பத்துல முதல்ல என்ன சொல்லி கொடுத்துட்டே வந்தேன், டிஃபரன்சியேஷன் ஒரு இப்படி காரணிகளை எப்படி டிஃபரன்சியேஷன் பண்றது, டிஃபரன்சியேஷன்னா என்னன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே வந்தேன். இப்ப நாங்க டோட்டலா ஒரு கணக்கை பாக்குறோம். இப்ப அந்த டோட்டல் கணக்குல உங்களுக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க, டோட்டல் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இப்ப நாங்க டிஃபரன்சியேஷன் பண்ணி மார்ஜினல் காஸ்ட், ரெவென்யூ, மேக்ஸிமைசேஷன், ப்ராஃபிட் எல்லாமே காணணும். முதலாவது உங்களுக்கு கேள்வி, எம்ஆர் மார்ஜினல் ரெவென்யூவை காண சொன்னா நாங்க என்ன செய்யணும்னா கொடுத்திருக்க இந்த ரெவென்யூவை வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணணும். சரியா? இது இப்ப பாருங்க, இங்க நான் ரெவென்யூ நான் என்ன கொடுத்திருந்தேன், 150 Q மைனஸ் 4 Q வர்க்கம். அது டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா 150 தர உண்டு 150 Q ஒன்றுல இருந்து ஒன்று போன என்னது Q என்னது, இது என்ன அர்த்தம்? ஒன்றுல இருந்து ஒன்று போன Q பூஜ்ஜியம். Q பூஜ்ஜியமா இருந்தா என்ன சொன்னா டிஃபரன்சியேஷன் பண்ண என்ன வரும்? ஒன்று. அப்ப தர ஒன்று மைனஸ் 4 2 8 Q 2ல இருந்து 1 போனா 1. இங்க 1 போட தேவையில்ல, Qனே போடலாம் டைரக்டா. அப்ப 150 மைனஸ் 8Q. இதுதான் MR, மார்ஜினல் ரெவென்யூ. இது கண்டமாய் விளங்கிச்சா? MR கண்டமாய் விளங்கிச்சா? கொடுத்திருக்க ரெவென்யூவை நான் டிஃபரன்சியேஷன் பண்ணேன். செகண்ட், MCயை காணணும். மார்ஜினல் காஸ்ட். MCயை காணணும். மார்ஜினல் காஸ்ட் சொல்லுங்க பாப்போம். காஸ்ட் நான் மேல என்ன கொடுத்திருக்கேன், நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அழிக்கிறேன். MC காஸ்ட் என்னது, Q வர்க்கம் மைனஸ் 10Q சக 30. சொல்லுங்க பாப்பா என்ன ஆன்சர் வரும்? சாரி கொஞ்சம் போர்டு. ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த பவர்ல இருக்க பெருமதி என்ன செய்யும், முன்னுக்கு வரும். அது இந்த Qவோட என்ன செய்யும், பெருக்குப்படும். இந்த பவர்ல இருந்து என்ன நடக்கும், 1 குறையும். மைனஸ் 10, இது தனியா இருக்குது, ஆனா இங்க மேல என்னது 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப தர 1 தர Q 1 மைனஸ் 1. இப்ப இதுல பெருமதி என்னது, அதுல பெருமதி என்னது, தனியா ஒரு கான்ஸ்டன்ட் காரணி. பெருமதி என்னது, 0 0. குட். அப்ப 2 Q 2ல இருந்து 1 போன 1, அது நாங்க 2 Qனே போடலாம் டைரக்டா. 10 1ல இருந்து 1 போன எத்தனை, 0. அப்ப Q 0. Q 0ன்னு சொன்ன என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மேல 0 அடுக்க வந்தா அதுல டிஃபரன்சியேஷன் என்னன்னு சொன்னேன், 1 ஆக 0. அப்ப ஆன்சர் என்ன வரும், 0 போடணும் தேவை, 0 தான். இப்ப 2Q பெருக்குனீங்கன்னா ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே குட். அடுத்தது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் செய்யறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, MR சமன்
எம்சி. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொன்னா எம்ஆர் சமன் எம்சின்றது தான் அர்த்தம். இப்ப எம்ஆருக்கு வந்த கடைசியா வந்து எங்களுக்கு ஆன்சர் என்னது? 150 மைனஸ் 8Q. எம்சிக்கான ஆன்சர் என்ன வந்துச்சு எங்களுக்கு? 2Q மைனஸ் 10. இப்ப நம்ம இதை செய்து கொண்டு போனா சரி. இப்ப நம்ம என்ன செய்வோம்? Q எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆக்குவோம், காரணி எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆக்குவோம். அப்ப இந்த மைனஸ் 8Q இது முன்னுக்கு என்ன நம்பர் இருக்குது? என்ன அடையாளம் இருக்குது? மைனஸ். அப்ப மைனஸ் 8Q சமனுக்கு அங்கிட்டால போனா என்ன நடக்கும்? பிளஸ்ஸா மாறும். இப்ப மறை 10 சமனுக்கு இங்கிட்ட அங்கிட்டு வந்தா என்ன நடக்கும்? பிளஸ்ஸா மாறும். அப்ப 150 சக 10 2Q சக 8Q. அப்ப 8Q 10Q 160. இது ரெண்டையும் 10ஆல பிரிச்சோன்னு சொன்னா Q சமன் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 16ன்னு சொல்லி வரும். இதுதான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். கிளியரா? வந்த எம்ஆர் ஆன்சரையும் எம்சி ஆன்சரையும் நான் சமப்படுத்தி கியூட பெருமதியை காண்றேன். ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே. இப்போ உங்களோட அசைன்மென்ட் கணக்கு எடுங்க. அசைன்மென்ட் கணக்கு பார்ப்போம். ஓகே. உங்க அசைன்மென்ட் கணக்கு இதுதானே உங்க அசைன்மென்ட் கணக்கு. இப்போ இந்த அசைன்மென்ட் கணக்குல இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப உங்களுக்கு நான் இப்ப என்னது ஃபைண்ட் தி மார்ஜினல் ரெவென்யூ ஆஃப் தி கம்பெனி செய்யலாமா? யா மிஸ். செய்யலாம்ல. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் தி கம்பெனி. இப்போ இதுல சொல்லுங்க பாப்போம். எனக்கு உங்களோட காஸ்ட் டோட்டல் காஸ்ட் சொல்றது என்னென்ன காரணியை சேர்க்க வரும்? வேரியபிள் காஸ்டையும் ஃபிக்ஸ்ட் காஸ்டையும் சேர்த்தா டோட்டல் காஸ்ட். நான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்னு சொல்லியே உங்களுக்கு தந்திருந்தேன். இதுல உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க? வேரியபிள் காஸ்டையும் ஃபிக்ஸ்ட் காஸ்டையும் வேறையா கொடுத்திருக்காங்க. அப்ப இப்படியா இருந்தா சொல்லுங்க பாப்போம். Q மைனஸ் 10 உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 30ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் காஸ்ட் என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 30ன்னு இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு டோட்டல் காஸ்ட் என்ன வரும்னு சொல்லி. 40. Q மைனஸ் 10 30. ஃபிக்ஸ் காஸ்டையும் வேரியபிள் காஸ்டையும் சேர்த்தா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் காஸ்ட் வரும். அப்ப டோட்டல் காஸ்ட் எனக்கு என்ன வரும்? Q சமன் என்ன ஆன்சர் வரும்? சக 30 இங்க சய 10. என்ன ஆன்சர் வரும்? Q சமன் 22 மேம். 20. டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? Q சக 20. நீங்க 10Q மைனஸ் 10 வச்சு கணக்கு செய்து கொண்டு போனா நீங்க இது ரெண்டையும் சமப்படுத்தி Q சக 20ன்னு சொல்லியும் கணக்கு எடுத்துட்டு போகலாம். இது பெட்டர் சாய்ஸ். இது ஓகேயா? இதுல தனியா சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन செய்யலாம் தானே சாரி செகண்ட் பி ஃபைண்ட் தி எம்சி எம்ஆர் காணலாம் தானே எம்சியும் காணலாம் தானே அது ரெண்டையும் செய்தேன்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் காணலாம் தானே செய்யலாமா ஓ மிஸ் அடுத்தது find the marginal effect of the capital இப்போ இங்க பாருங்க the products function னு சொல்லி உங்களுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க அதானே இந்த சமன்பாடை கொடுத்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு சொல்லி இருக்காங்க k னு சொல்லி நான் மீன் பண்றது வந்து கேபிட்டல் l னு சொல்லி மீன் பண்றது என்னது லேபர் இப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு இப்படி ஒரு z கணக்கு கொடுத்துட்டு k னு மீன் பண்றது என்னது l னு மீன் பண்றது என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு மார்ஜினல் எஃபெக்டிவ் சொன்ன எதை பத்தி கேட்டிருக்காங்க கேபிட்டல் பத்தி கேட்டிருக்காங்க கேபிட்டல் சொல்றது எதை பத்தி எதை பத்தி எதை பத்தி கேய பத்தி கேட்டிருக்காங்க இந்த கணக்கு நாங்க செய்வோம் இல்ல இது ரெண்டையும் செய்வோம் இப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம் சரியா போர்ட் விளங்குது தானே உங்களுக்கு இப்ப பாருங்க z சமன் என்ன சொல்லியிருந்தாங்க 2k3 சக 4k சாரி 4l 4 சக 5l வர்க்கம் 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 சும்மா இங்க கேயும் ஃபோம் போட்டிருந்தாங்க சரியா எப்பவுமே இப்படி ஒரு கணக்கு கொடுத்தா செட்டா பாருங்க செட் சொல்றது நான் எப்படி பிரிக்க சொல்றேன் இந்த சகைக்கு முன்னு இது ஒரு செட் இது ஒரு செட் இது ஒரு செட் புரியுதா அப்படி செட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு செய்யறது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு செட் இது ஒரு செட் இது ஒரு செட் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருந்தது என்னது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் என்னத்த ரே கேட்டிருந்தாங்க கேபிட்டல் டே கேட்டிருந்தாங்க அப்ப உங்களுக்கு क्वेश्चनலயே பாருங்க கே சமன்னு சொல்றது என்னன்னு சொல்லியிருந்தாங்க கேபிட்டல்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா டிஃபரன்சியேஷன் பண்ணணும் என்னத்த இந்த கே இருக்க இடங்களை தான் டிஃபரன்சியேஷன் பண்ணணும் இப்ப பாருங்க இந்த செட்ல கே இருக்கா கே இருக்கு தானே அப்ப இத நான் டிஃபரன்சியேஷன் பண்றேன் 2 டிஃபரன்சியேஷன் பண்றது என்னது இந்த அடுக்க நான் 3க்கு கொண்டு வரேன் 3 தர கே அடுக்குல இருந்து 9 கழிக்கிறேன் சரியா இப்ப சொல்லுங்க இந்த செக்ஷன்ல கே இருக்கா இல்ல இல்ல அப்ப நான் அத 0ன்னு சொல்லி போடுறேன் சக இந்த செட்ல கே இருக்கா இந்த செக்ஷன்ல கே இருக்கா இன்னைக்கு கே இருக்கு தானே இப்ப இந்த 5 எல் வர்க்கம்ன்றது அப்படியே போடுறேன் இந்த கேன்னு சொல்றத வந்து டிஃபரன்சியேஷன் பண்ண போறேன் அப்ப 4 தர கே 4 மைனஸ் 1 இந்த இங்க நான் எல்ல போடாததுக்கு காரணம் இது ஒரு செட் இந்த செட்டை நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் 0 போட்டேன் ஆனா எனக்கு இந்த எல்ல இங்க இறக்க வேண்டியதுக்கான காரணம் இது ஃபுல்லா ஒரு செட் அதுல கே என்ற நம்பரும் இருக்கு சோ இந்த எல்ல என்னால எதுவும் செய்ய முடியாது நான் அதை அப்படியே போட்டேன் இந்த கேயை நான் டிஃபரன்சியேஷன் பண்றேன் ஓகேயா இப்போ எனக்கு சொல்லுங்க பாப்பீங்க ஈர் 3 6 கே 2 சக 0 தேவையில்லை தானே 5 எல் வர்க்கம் 4 கே 3 இவ்வளவுதான் கேபிட்டல்ல செய்ய சொன்னா இப்போ எனக்கு லேபர் செய்யுங்க பாப்போம் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் லேபர் செய்தா
லேபிள் செய்யுங்க பாப்போம். எஃபெக்டிவ்னஸ் கேபிட்டல் செஞ்சிட்டேன். அடுத்தது நான் லேபரை செய்றேன். இந்த செட்ல எல்லாம் இருக்கா? இந்த செட்ல எல்லாம் இருக்கா? அப்ப 0. இந்த செட்ல எல்லாம் இருக்கா? மிஸ் அந்த மிஸ் என்னமா? ஓகே மிஸ். இல்ல எனக்கு அந்த K4 தான் நான் 16 பார்த்தேன். இல்ல ஓகே மிஸ். ஓகே. இப்போ இந்த செட்ல எல் இல்ல, அதனால எனக்கு இந்த செட் தேவையில்லைன்ற அர்த்தம். நான் இங்க 0 போட்டுட்டேன். இப்போ இந்த செட்ல எனக்கு எல் இருக்கு. அப்ப 4 டிஃபரன்சியேஷன் பண்றேன்னா இந்த அடுக்க நான் முன்னுக்கு கொண்டு வரேன். 4 தர எல் அடுக்குல இருந்து நான் 1 கழிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த ஃபுல் செட்லயும் எல்ன்றது இருக்குது. இப்ப முன்னுக்கு நான் கொண்டு வரேன். 5 தர 2 தர எல் 2 கீழ் 1. இந்த K4 என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா ஒரு செட்னால நான் இதை நான் அப்படியே இங்க கொண்டு வர எதுவும் செய்யாம. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். நன்னாங்க 16. சரியா? சாரி, நன்னாங்க 16 எல் 3 சக I2 10 எல் 2ல இருந்து 1 போனா 1. அப்ப 1 போட தேவை, நான் அப்படியே போடுறேன். 4. இதுதான் effectiveness of labor. உங்க பாஸ்ட் பேப்பரை பாருங்க. சாரி, உங்களோட அசைன்மெண்ட் क्वेश्चन பாருங்க. அசைன்மெண்ட் क्वेश्चन விளங்குது தானே? இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு find the marginal effectiveness of capital. நான் இங்க ஆன்சர் செய்துட்டேன். அடுத்தது என்ன கேட்டிருக்கு? find the marginal effectiveness labor. அப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு MR காண்ற மாதிரி, MC காண்ற மாதிரி, profit maximization காண்ற மாதிரி, effectiveness of capital, effectiveness labor, அதாவது F வரைக்கும் என்ன மாதிரி கணக்கு செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த கிளாஸுகள் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி சப்ஜெக்ட், சரியா? தனித்தனியா உங்களுக்கு நடக்கும். பாஸ்ட் பேப்பர்ஸ் நான் விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு அசைன்மெண்ட் நீங்க தனியா ட்ரை பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி அசைன்மெண்ட் ரிலேட்டடான क्वेश्चन ஒன்னு எடுத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்து காட்டியிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கேள்வியை செய்து நான் விளங்கப்படுத்துவேன். ஆனா விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. இது எப்படி செய்யறது, என்ன செய்யறதுன்றது வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப நான் அதுல உங்களுக்கு பேசிக் விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சேம் क्वेश्चन உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். யாருக்காவது டவுட் இருக்கா? உங்களோட கியூட்டி தான் பேசிக். ஒரு அடுத்தடுத்து கியூட்டிகளை செய்துட்டு போறதுக்குரிய பேசிக் வந்து இந்த கியூட்டி தான். நான் சொன்னது கிளியரா இல்லாட்டி விளங்கலையா? உங்களுக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் கிளியரா? யா மிஸ், விளங்குது. நல்லா விளங்குது தானே? உங்களோட அசைன்மெண்ட் உங்களுக்கு 14ஆம் தேதி தான் கொடுக்கணும். சின்ன சின்ன क्वेश्चंसகள் தான் இருக்குது. இப்ப நான் அதுல இப்ப பாருங்க, இன்னைக்கே நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चनல இந்த இத்தனையும் செய்யற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அடுத்தடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு போட்டு அசைன்மெண்டோட ரிலேட்டடான क्वेश्चनகளை வச்சு உங்களுக்கு நான் செய்து காட்டிடுவேன். உங்களோட அந்த அசைன்மெண்ட் பேப்பருக்குரிய ஆன்சர்ஸ் மாதிரியே அதை நான் விளங்கப்படுத்த நேரம் அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இது தனித்தனி கிளாஸா நடக்கும், பாஸ் பேப்பர் எல்லாமே நடக்கும். பட் அதை நீங்க விளங்கி கொள்ளணும் தானே. நீங்க அசைன்மெண்ட் எழுதுன நேரம் தெரிஞ்சு கொள்ளணும் இதுதான் நாங்க எழுதுறோம்னு சொல்லி. ஓகேயா? அப்ப இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கிளியர் தானே? உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ் எப்ப இருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்றேன். 14ஆம் தேதி வரைக்குமே இருக்க மாட்டேன். 10/9க்குள்ள உங்களோட ஃபுல் அசைன்மெண்ட்டையும் நான் கவர் பண்ணி முடிச்சிடுவேன். கிளாஸ் தனித்தனியா பாஸ் பேப்பரோட உங்களுக்கு நடக்கும். ஓகேயா? இப்ப உங்களால இந்த क्वेश्चனை ட்ரை பண்ணி உங்களுக்கு அதை முடிக்கலாம் தானே? முடிக்கலாமா? பேசுங்கப்பா. ஓ மிஸ். ஓகே.
அப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளாஸை ஸ்லோவாக்கணுமா இல்லாட்டி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இருந்தால் உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்களோட அசைன்மெண்ட் ஆன்சரை செய்தீங்கன்னு சொன்னா அந்த ஆன்சர்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. நான் சரியா பிள்ளையான உங்களுக்கு பார்த்து நான் அந்த உடனே போடுவேன். இந்த குரூப்ல இந்த நம்பர் இருக்கு, பார்த்து அனுப்பி வைங்க. ஏதாவது கிளாஸ் சம்பந்தமான குறைபாடுகள் இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கிளாஸ் வேணுமா இல்லாட்டி இன்னும் ஸ்லோவா போகணுமா எதுவா இருந்தாலும் உங்க கோஆர்டினேட்டருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபேவரா செய்து தருவோம். ஓகேயா? இப்போ இந்த क्वेश्चனை ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப இருக்குன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன். ஓகே மிஸ். Thank you. Okay, miss. Thank you. Thank you, miss.